கடலை வித்த ஒருவர், கடலை வியாபாரிக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்சம் கிடைக்குமா? சொல்லுங்களே. கடலை வியாபாரிக்கு ஒரு நாளைக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 1000 ரூபா, ஒரு 500 ரூபா, சில நாள்ல அதுவும் கிடைக்காது. கடலை வித்தவன் ஹஜ்ஜிக்கு போனானா? கடலை வித்தவன் ஹஜ்ஜிக்கு போனானா? இப்ப பணக்காரனுக்கு ஆச்சரியம், அடே நானே ஹஜ்ஜிக்கு போகல, நீ எப்படி ஹஜ்ஜிக்கு போன? கடலை வித்து ஹஜ்ஜிக்கு போகலாமா? அவன் சொன்னானா, நான் தான் கடலை விக்கிறேன், ஏண்ட அல்லாஹ் கடலையா விக்கான்? ஏண்ட ரப்பு அவன் கடலையா விக்கான்? நான் அவன்கிட்ட கேட்டேன், அவன் என்ன அனுப்பி வச்சான். இப்படி மாறணும் முஸ்லிம்கள். இது சஹாபாக்கள் காலத்தில் நடந்த கதை இல்ல, நேத்து முந்தநாத்து நடந்த கதை, இந்த காலத்தில் நடந்த கதை. இப்படியான மக்கள் தான் இந்த அக்கரப்பட்டுக்கு தேவை. இப்படியான முஸ்லிம்கள் தான் இந்த ஸ்ரீலங்காவுக்கு தேவை. சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூ உபைதா செய்தி அனுப்புறார் ரலியல்லாஹு அன்ஹு, கலீஃபா அமீருல் மோமினின், நீங்க வந்தா தான் தொரப்ப தருவானாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், இப்பயா ஒரு 10 ஒருத்தர் தான் போற, அவர் ஜனாதிபதி ஒருவர் தான், அவருக்கு முன்னால ஒரு பிளைட், பின்னால ஒரு பிளைட், வந்து இறங்கினா முன்னால ஒரு BMW, பின்னால ஒரு ஃபெராரி, பக்கத்துல ஒரு லெம்போகினி, அங்கால ஒரு பென்ஸ். என்ன 4 கால் வச்சு போறானோ தெரியா படம். நாங்க யாரு? நாங்க இந்த நாட்டு ஜனாதிபதி. நாங்க யாரு? நாங்க சவுதி மன்னர். தங்க எஸ்கலேட்டர்ல தான் இறங்குவோம். ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு இவன் படுற பாடு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 63 முஸ்லிம் நாடாம் கடைசியா வந்த தகவல். எத்தனை முஸ்லிம் நாடு இருக்குதாம்? 63 முஸ்லிம் நாடாம். அந்த 63 முஸ்லிம் நாட்டுக்கும் ஒரு ஜனாதிபதி. அப்ப எத்தனை கார்ல அவர் போயிருக்கும்? எத்தனை 1000 குதிரையை ரெடி பண்ணிருக்கும்? எத்தனை லட்சம் ஒட்டகம் தங்கத்தால வெள்ளியால அலங்கரிக்கப்பட்ட உடுப்புகள் எல்லாம் உடுப்பாட்டி கொண்டு போயிருக்கணும். ஒரே ஒரு ஒட்டகம் எடுத்தார்.